ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி. அன்னபூர்ணி என்ற தலைப்பில் மகாபெரிவா அருளிய உரை. நம் தேசத்தில் மட்டும் என்றில்லை, லோகம் முழுக்க துர்பிக்ஷம் அதிகமாகி வருகிறது. மிஷின்கள் நிறைய செய்து விடலாம், ஃபேக்டரிகள் நிறைய வைத்து விடலாம். ஆனால் பயிர் பச்சைகள் வளர்வது நம் கையில் இல்லாமல் இருக்கிறது. தானிய சம்ருத்தி செழிப்பு இருந்தால் ஒழிய வயிறு நிரம்பினால் அன்றி பாக்கி என்ன சுபிக்ஷம் செய்து கொண்டாலும் மொத்தத்தில் துர்பிக்ஷமாகத்தான் இருக்கிறது. பயிர் பச்சை விளைச்சலுக்கு நம்முடைய அகட விகட சாமர்த்தியங்களால் பிரயோஜனமில்லை. இன்ஜினியர் அணை கட்டலாம், ஆனால் மழையை பெய்விக்க அவரால் முடியாது. ஜெகன் மாதாவான அன்னபூர்ணேஸ்வரியை எல்லோரும் மனசார பிரார்த்தித்து கொண்டால்தான் விமோச்சனம் உண்டு. அவளே நாம் செய்கிற மகா பாபங்களை க்ஷமித்து தானிய சம்ருத்தி அனுகிரகிப்பாள். துர்பிக்ஷம் போக அவளே பிச்சை போடுவாள். நம்முடைய ஆச்சாரியால் ஸ்ரீ சங்கர பகவத் பாதால் காசியில் இருந்தபோது அன்னபூர்ணி மீது ஒரு ஸ்தோத்திரம் பாடி அருளினார். அதில் ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் முடிவிலே கருணையின் பற்றுக்கொம்பாக இருக்கிற அம்மாவே அன்னபூர்ணேஸ்வரியை பிச்சை போடு என்று உருக்கமாக வேண்டிக் கொள்கிறார். பிக்ஷாம் தேஹி கிருபா வலம்பனகரி மாதா அன்னபூர்ணேஸ்வரி. தேஹி போடு என்றால் அவருக்கில்லை, அவருக்கு பிக்ஷை ஜாம் ஜாம் என்று நடந்து கொண்டிருக்கும். தவிரவும் நம் ஆச்சாரலுக்கு சரீர அபிமானம், உதரபோஷணம், தான் என்கிற எண்ணம் லவலேசம் கூட கிடையாது. கிரகசன் என்ற கபாலிகன் அவரிடம் ஒரு சக்கரவர்த்தி அல்லது சந்நியாசியின் தலையை பலி கொடுத்தால் தனக்கு கபாலியின் தரிசனம் கிடைக்கும் என்றான். உடனே ஆச்சாரியால், சக்கரவர்த்தியின் தலைக்கு ஆசைப்பட்டால் உன் தலையே போய்விடும், சந்நியாசியின் தலையை வேண்டுமானால் இதோ இந்த தலையை எடுத்துக்கொள் என்று தனது சிரசியை தொட்டு காட்டினார். அப்புறம் ஈஸ்வர சங்கல்பத்தால் கதை மாறி போயிற்று. அது வேறு விஷயம். இப்போது நான் அந்த கதையை சொல்ல வரவில்லை. ஆச்சாரியர்களுக்கு கொஞ்சம் கூட அகங்காரம் மமகாரமே கிடையாது, தேக அபிமானமே கிடையாது என்பதற்காக இதை சொன்னேன். அப்படிப்பட்டவர் பிக்ஷாம் தேகி பிச்சை போடு என்றால் என்ன அர்த்தம்? இந்த ஸ்தோத்திரத்தின் கடைசி ஸ்லோகத்தை பார்த்தால் அர்த்தம் புரியும். அதில் எனக்கு பார்வதியே அம்மா, பரமேஸ்வரனே அப்பா, சிவபக்தர்கள் எல்லாம் பந்துக்கள், மூ உலகமும் வீடு என்கிறார். எனவே தேகி பிச்சை போடு என்று இவர் கேட்கிற போது திரிலோகங்களுக்கும் பிச்சை போடு என்று பிரார்த்தித்ததாகவே அர்த்தமாகிறது. அதோடு தனக்கு என்றே வேண்டிக் கொள்கிற நம்மாதிரி இருக்கப்பட்டவர்கள் பாராயணம் செய்வதற்கு பொருத்தமாக இப்படி பிரார்த்தனை செய்திருக்கிறார். அன்னபிக்ஷை மட்டும் பிரயோஜனமில்லை. முடிவில் ஞானம் இல்லாமல் வெறுமே தின்று தின்று ஊனை வளர்த்து பிரயோஜனம் இல்லை. கையில் க்ஷீரான்ன பால் சோற்று பாத்திரமும் கரண்டியும் வைத்துக்கொண்டு அன்புருவாக உணவு போடும் அன்னபூர்ணி இந்த ஞானத்தையும் விசேஷமாக அனுகிரகிக்கிறாள். ஞான வைராகிய பிச்சையைத்தான் ஆதிசங்கரரும் முடிவாக கேட்கிறார். காஞ்சி காமாட்சியில் அன்னபூர்ணேஸ்வரியும் அடக்கம். காமாட்சி 2 நாழி நெல் கொண்டு 32 அறங்களை வளர்த்தாள். அதில் அன்னதானம் ஒன்று. காமக்கோட்டத்தில் அன்னபூர்ணி சந்நிதி இருக்கிறது. காஞ்சியில் ஒனகாந்தன் தளியில் இருக்கும் சுவாமியை பாடும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், காமக்கோட்டத்தில் அன்னபூர்ணியே இருக்கும்போது நீர் ஏன் பிக்ஷாண்டியாக அலைகிறீர் என்று கேட்கிறார். வாரிரும் குழல்வால் நெடுங்கண் மலைமகள் மதுவிம்ம கொன்றை தாரிரும் தடமார்பு நீங்கா தையலால் உலகுய்ய வைத்த காரிரும் பொழ்கச்சி மூதூர் காமக்கோட்டும் உண்டாக நீர் போய் ஊரிடும் பிச்சை கொள்வதென்னே ஒன்காந்தன் தளியொளியரே. சரீரம் ஆத்மா இரண்டுக்கும் உணவூட்டி வளர்க்கிற அன்னபூர்ணேஸ்வரியை துதித்து சமஸ்த ஜீவர்களுக்கும் துர்பிக்ஷம் நீங்க பிரார்த்திப்போம். ஓம் நம சிவாய. இந்த அருள் உரையின் தொடர்ச்சி அடுத்த பதிவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.